ஹலோ வீவாஸ், 22 வருடத்திற்கு பிறகு மீண்டும் வானத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழப்போகிறது. அதாவது மிக மிக அரிதான சில நொடி பொழுதுகள் மட்டுமே சிவபெருமான நம்ம நேரடியாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் தான் நமக்கு கிடைக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, இது உண்மைதானா? உண்மையாலுமே வானத்துல நம்ம சிவபெருமான தரிசனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்படலாங்க. உண்மையாலுமே நாளைய தினத்துல இரவு நேரத்துல ஒரு சில குறிப்பிட்ட நொடி பொழுதுகள் நீங்க சாட்சாத் அந்த சிவபெருமான தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியத்தையும் நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த நேரத்துல உங்களுடைய வலது உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் எளிமையாக செய்துட்டு வந்தா போதுங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க. அப்படிப்பட்ட நம்முடைய பேராசையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது நமக்கு அமைய போகிறது. உண்மையான பக்தியோடு நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயங்களை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக வானத்தில் நாளைய தினத்தில் இந்த ஒரு அரிதான காட்சியை நீங்கள் பார்க்கலாங்க. அதே போல் இந்த ஒரு அரிதான காட்சி எல்லோருடைய கண்களுக்கும் தெரிந்து விடாதுங்க. பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான காட்சி தென்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுதுங்க. அப்படி நாளைய தினத்துல என்னதாங்க நடக்க போகுது, நாளைய தினத்துல என்னதாங்க சிறப்பு, மேலும் 5 ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து எப்படி நாம நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4/9/2024 புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறையானது வரப்போகிறது. அதாவது அமாவாசையை தொடர்ந்து 3வது நாளாக பார்த்தீங்கன்னா வானத்தில் 3ஆம் பிறையானது ரொம்பவே பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்குங்க. இது சாதாரண 3ஆம் பிறை மட்டும் கிடையாதுங்க. சாட்சாத் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த ஒரு 3ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய சந்திரனை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் பார்த்தீங்கன்னா சூடி நமக்கு காட்சி தருவார். அதனால தான் இந்த 3ஆம் பிறையை பார்ப்பது அப்படிங்கிறது சாட்சாத் அந்த சிவனையை தரிசனம் செய்வதற்கு உரிய பெரும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சிவன் மட்டும் கிடையாதுங்க, பார்வதி தேவி, அதே போல விநாயக பெருமான் என்று பல தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திரனை பார்த்தீங்கன்னா சூடி இருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு பிறை தரிசனத்தை சாட்சாத் நம்ம தெய்வீக தரிசனம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா பலருமே சொல்லி வருவாங்க. உண்மையாலுமே இந்த ஒரு பிறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் மனதார பார்த்து விட்டாலேயே போதுங்க. நிச்சயமாக அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. அதாவது நாளை மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 6:40 மணியில இருந்து 6:45 மணி வரையிலான இந்த ஒரு 5 நொடி பொழுதுகளில் 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிறையானது வானத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3ஆம் பிறையை வானத்தில் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு 3ஆம் பிறையானது தெரியாமல் கூட இருக்கலாங்க. ஸோ 3ஆம் பிறையை உங்களால் பார்க்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக சாட்சாத் அந்த பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்த பெரும் புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரம் சரியாக 6:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைனா மொட்டை மாடி உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த இடத்தை தேர்வு செய்து வைத்துக்கோங்க. அதாவது எந்த இடத்துல நீங்கள் நின்று வானத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு அழகான 3ஆம் பிறையை பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்தை தேர்வு செய்து வைத்துக்கோங்க. பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அகண்டமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அகண்ட பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி வச்சுடுங்க. ஏன்னா அந்த தண்ணீருடைய ஒளியில் பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட ஒளி வந்து அந்த தண்ணீரில் படும் இல்லையா, அந்த காட்சிகளை நம்ம கண் குளிர பார்த்துட்டு வரும்போது இன்னுமே அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த நேரத்தில் ஒரு நல்ல நேர்மறையான சக்திகளானது இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்குங்க. அந்த சக்திகளானது அந்த தண்ணீரில் படும்போது இன்னுமே அதீதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா
ஒரு பாத்திரத்தில் இப்படி நம்ம தண்ணீரை நிரப்பி வச்சுக்கிறோம். பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மூன்றாம் பிறையை எப்போதுமே பார்த்திங்கன்னா வெறும் கைகளால் பார்க்கக்கூடாதுங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா தங்க கலரில் இருக்கும் இல்லையா 5 ரூபாய் காசு, அந்த காசுக்களை வைத்து நம்ம செய்வது இன்னுமே அதீதமான பலனை நமக்கு கொடுக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 10 பருக்க பச்சரிசியும் அதோடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரித்துட்டு வாங்க. சந்திரனுடைய மனைவிகள் 27 பேர் இல்லையா, ஸோ அதனால் 27 முறை இந்த திருமந்திரத்தை நம்ம உச்சரித்துட்டு வருகின்ற பட்சத்தில் நாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்தில் இருப்போம் இல்லையா. ஸோ நம்ம எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இப்படி நம்ம 27 முறை உச்சரித்துட்டு வரும்போது நட்சத்திர ரீதியாகவும் கிரக அமைப்புகள் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மன தெளிவானது உண்டாகும், மனக்குழப்பங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்குங்க. அதோடு இந்த ஒரு பிறையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனதார பார்த்திங்கன்னா நீங்கள் எது கேட்டாலுமே அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பிறையானது எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தெரிந்து விடாதுங்க. ஒரு சிலருடைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பிறையானது தெரியாமல் கூட இருக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா 4ஆம் நாள் 5ஆம் நாள், அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பிறை இன்னுமே தெளிவாக எல்லா பகுதிகளிலுமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மூன்றாம் பிறைன்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் நம்ம பர்டிகுலராக, அதாவது நாளைய தினத்தில் தான் நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நான் சாயந்தரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேங்க, ஆனால் வானத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அழகான மூன்றாம் பிறை எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. எளிமையாக பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்தவாறு சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு சிவனையும் நினைத்து கொண்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் பச்சரிசியை வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு 80%, அதாவது 100% கிடைக்கலனா கூட ஒரு 80% பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ அதனால் மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் நினச்சதை பார்த்திங்கன்னா உடனடியாக நடத்திக்கோங்க. அதுலேயும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் கண்டால் சிவனையே சாட்சாத்து தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளைய தினத்தில் தான் இந்த ஒரு தரிசனம் வரப்போகிறது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பஞ்சாங்கத்திலையும் சரிங்க, கேலண்டர்லேயும் சரிங்க, இந்த மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் சந்திர தரிசனம் அப்படின்னு கேலண்டரில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இருப்பாங்க. பிறை வந்து சிவபெருமான் திருமுடி மேல் இருப்பது அல்லவா, பிறையை தரிசிக்கும் பொழுது பிறை அணிந்த பெருமான அல்லவா நம்ம தரிசிக்கின்றோம். பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாட்சாத் அந்த சிவபெருமானியை தரிசனம் செய்துட்டு வந்த பெரும் பாக்கியமும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எல்லோருமே கடவுளை பார்க்கணும், கடவுளை மனதார நினைத்து வழிபாடு செய்யணும், கடவுள் கண் திறந்து பார்க்கணும், அதாவது அப்போதுதான் என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு எல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கடவுளையே நம்ம தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட நாளாகத்தான் நாளைய நாள் அமைய போகிறது. கடவுளை பார்த்து விட்டாலேயே நம்முடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அல்லவா. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் பார்த்து நம்ம எது கேட்டாலுமே அது நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி உடனடியாக நடப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும காரணம் இதுதான் அப்படின்னே கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க. மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது தான் அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் தான் மூன்றாம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாதுங்க. ஆனால் 3ஆம் நாளான துவிதியை திதியில தெரியக்கூடிய நிலவானது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடுங்க. 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே 6:30 மணி அளவில் தோன்றக்கூடிய வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அழகான பிறையாகும். வானத்தில் சில நொடிகளை காட்சி தரக்கூடிய 3ஆம் பிறையானது சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமான் தன்னுடைய தலையில 3ஆம் பிறை சந்திரனையே சுடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்காரு. எனவே தான் 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் கிடையாதுங்க, சாட்சா தந்த பரமேஸ்வரருடைய ஒரு பகுதியவே நாம தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைய போகிறது. அந்த கடவுளை நம்ம நேரடியாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் நாளைய நாள் அமைய போகிறது.
ஸோ நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.